ஸ்டாலினை சுட்டு போட்ட துணை ராணுவம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை ராணுவம் மிக முக்கியமான பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டு இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் துணை ராணுவத்தின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகின்ற சூழல்கள் இருக்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்று விட்டார். மோடி 3.0 அப்படின்றத அவர் ஏற்றுறாரு. அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 வர மாதிரி இது எத்தனை பார்ட் போதும் அப்படின்ட்டு கவலைப்படாது. இதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாஜகவினரே நினைத்தாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோட் திஸ் வேர்டு, பவர்ஃபுல் வேர்டு. பாரதிய ஜனதா கட்சியினரே நினைத்தாலும் கூட மோடியை அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வரப்போகின்ற ஆட்சியில பிரதமராக்க முடியாது. ஓகேங்களா? அதை இங்க நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். காரணம் ஏன்னா அவருக்கு வயது அதிகமாகி விட்டது. அது ஒரு புறம். இந்த முறையே பாத்தீங்கன்னா கடந்த முறையை விட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும்தான் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார். ஸோ அந்த வெற்றியை பாத்தீங்கன்னா யாருமே ஏற்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை சுட்டு போட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு துணை ராணுவம் தள்ளப்படலாம் அப்படின்றதையும் இங்க நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஓகேங்களா? காரணம் என்னன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல திமுக கட்சியை காலி பண்ணோம். டெல்லி நிறைய மாநிலங்கள்ல காங்கிரஸ் 0-0-0-0 கோட்டை விட்டுச்சுங்க. உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், கோவா, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாவில் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ், கேரளாவில் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ், தமிழ்நாட்டில் குட் பர்ஃபார்மன்ஸ், கேரளா குட் பர்ஃபார்மன்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஓகே ஓரளவு குட் பர்ஃபார்மன்ஸு, ஒடிசாவில் பேட் பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நேரத்தில் ஈஸ்வர்கி ராகுல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி நிச்சயமாக பதவியை ஏற்றிருப்பார். பதவியை ஏற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, கவலை வேண்டாம். இந்த முறை இல்லை என்றாலும் 4வது முறையாக நிச்சயமாக பிஜேபி வருவதற்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை. ஒரு பர்சன்டேஜ் கூட நிச்சயமா உறுதியான வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆட்சி நம்முடைய காங்கிரஸுடைய ஆட்சியாக இருக்கலாம். ஏன் அடுத்து வரைக்கும் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கிறது நண்பர்களே. ஸ்டாலினை சுத்து போட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு துணை ராணுவம் பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஸ்டாலினை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டாலினை சுற்று போட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு துணை ராணுவம் தள்ளப்படுகிறதா அப்படின்றத எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. நன்றி.